அனைவருக்கும் வணக்கம். நாங்க மட்டும் தடுக்கலைன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு எப்பவோ சீமான் வந்து சமாதி கட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்றது வேற யாரும் இல்லை. திமுகவே இப்போ வந்து பகிரங்கமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் அவர்கள் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த வீழ்ச்சிக்கு வந்து காரணம். இன்னைக்கு ஒண்ணும் இல்லாமல் இருக்கிறது காரணமா அவர் தான். கொஞ்சமாச்சும் உயிரோட வச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து நாங்க தான். நாங்க இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி மண்ணோடு மண்ணா போயிருக்கோம் சீமானால அப்படின்ட்டு பதிவு பண்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நடக்க பயந்தது யாருக்கு? சீமானுக்கு பயந்துட்டு நடக்கல. ஆனா அன்னைக்கு அடைக்கலம் புகுந்தது திமுகவிட்ட. நாங்க தான் அதையும் கட்டி காப்பாற்றணும். கண்டுக்காம விட்டுருந்தா சீமா அந்த கட்சியை 20 வருஷத்துக்கு மேல அடக்கம் பண்ணிருப்பாரு. அன்னைக்கு அடக்கம் பண்ணிருப்பாரு. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி திமுக கூட இருந்த கூட்டணியை முறிச்சுட்டாங்க. அவங்க தாவேக்கா கூட போயிட்டாங்க. அதனால வந்து இந்த மாதிரி திமுக வன்மத்துல உண்மைக்கு மாறான கருத்துக்கள்லாம் சொல்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிக்கலாம். ஆனா அது உண்மை இல்லை. கடந்த காலத்துல 2011 காலகட்டமும் சரி, 2014 தேர்தல் காலகட்டமும் சரி, நாம் தமிழர் கட்சியாக தேர்தலில் வந்து சீமான் அவர்கள் போட்டியெல்லாம் இடலை. ஆனா அப்போதே இவர் வந்து செய்த பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது காங்கிரஸை எந்த அளவிற்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத சில டேட்டாவை எடுத்து நம்ம பார்க்கும்போது புரிய வருது. இப்போ சமீபத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியில் உள்ளவங்கலாம் சீமானுக்கு எதிராக வந்து அவரோட புகைப்படங்களை வந்து செருப்பால் அடிக்கிறது, அப்படி காலை போட்டு போட்டோலாம் மிதிக்கிறதுக்கு மாதிரியான போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஏதோ நேற்றைக்கு சீமான் அவர்கள் காங்கிரஸை வந்து திமுக கிட்ட பிச்சை எடுத்து தான் நீங்க வந்து 10 எம்பிக்களே வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால வந்த பிரச்சனை கிடையாது. கிட்டத்தட்ட 2009 காலகட்டத்திற்கு பிறகாக காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதியில மட்டும் பிரச்சாரம் பண்ணி காங்கிரஸ் கட்சியை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதே ஒரே இலக்கா வச்சு 2011 தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி திமுகலாம் வந்து அவர்கள் கூட்டணியில் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் போது கிட்டத்தட்ட 63 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி சீட்டு வாங்கி போட்டிடுறாங்க. இன்றைக்கு தான் காங்கிரஸ் கட்சி 28 சீட்டு வாங்குறதுக்கே வந்து தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கு. அன்றைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 63 சீட்டு திமுக இருந்து வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்கின தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கடைசியா வெற்றி பெற்ற தொகுதிகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா வெறும் 5. இன்றைக்கும் 5 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க. இதே தான் அன்றைக்கும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அது 63 வாங்கி 5 தான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58 தொகுதிகள் வந்து தோல்வி அடைகிறாங்க. இந்த 58 தொகுதிகளுமே சீமான் அவர்கள் தேர்ந்தெடுத்து பிரச்சாரம் பண்ண தொகுதி. மொத்தமா சீமான் அவர்கள் பிரச்சாரம் பண்ண தொகுதி 59. அதுல ஒரு தொகுதி மட்டும் காங்கிரஸ் கட்சி தப்பிடுறாங்க. மீதம் உள்ள 58 தொகுதிகளிலையும் தோல்வி. இதுதான் 2011 தேர்தலினுடைய வரலாறு. 2011 தேர்தல் கலைஞர் இருக்கிறாரு. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஜெயலலிதா மெஜாரிட்டி வருமா வராதுன்னு பயந்துட்டு இருந்த நேரம் சீமான் ஒத்தையாளுடைய பிரச்சனை பிளஸ் தமிழ் தேசியவாதிகள் பிரச்சனையை மையப்படுத்தி பண்ணாங்க. 59 தொகுதியில ஒன்னே ஒண்ணுதான் எஸ்கேப் ஆச்சு காங்கிரஸுக்கு. எல்லாமே தோல்வி, எல்லாம் தோல்வி. 58 இடத்துல வாஷ் அவுட். அவ்வளவுதான். காங்கிரஸ் ஒன்னும் இல்லாத எடுத்து மூக்கு பூடி டப்பால போட்டு வச்சான் சீமான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல. சரி, 2011 மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா 14லையும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்போ இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி 4 விழுக்காடு வாக்குகள் வச்சிருக்காங்க இல்லையா? இதே மாதிரி 2014 நாடாளுமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் கட்சி எல்லா தொகுதிகளையும் 39 தொகுதிகளையும் தனித்து போட்டியிட்ட போதும் 4 விழுக்காடு வாக்கு தான் வந்து வச்சிருந்தாங்க. அவ்வளோ பெரிய தேசிய கட்சியே 2014 4 விழுக்காடு வாக்கு தான் வச்சிருந்தாங்க. அதற்கு காரணமும் சீமானினுடைய பிரச்சாரம் தான். மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 17 லட்சம் வாக்குகள் தான் வாங்குறாங்க மாநிலம் முழுக்கவே சேர்த்து. ஸோ இப்படியாக 2011-14 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய பின்னடைவு. இதை வந்து ஒத்துக்கிட்டது காங்கிரஸ் கட்சியே. காங்கிரஸ் கட்சியினுடைய விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்களே சொல்றாரு 2014 நாங்க சீமானால தான் தோத்தோம்னு சொல்லி. 2014 தோத்தோம், தனியா நின்று தோத்தோம். ஏன் தோத்தோம்? ஏன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் பொய் பிரச்சாரம் பண்ணி தமிழக மக்களை நம்ப வச்சிங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையான அந்த ஒரு தேர்தலுக்கான ட்ராக் ரெக்கார்டு. இதற்கு அப்புறம் 2016 திமுக வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறாங்க. அதுல தான் காங்கிரஸ் கட்சியானது கொஞ்சம் அப்படியே பலப்படுது. அதுக்கப்புறம் அந்த கூட்டணியை விட்டு அவர்கள் விலகவே இல்லை, அப்படியே கெட்டியா வந்து பிடிச்சுக்கிறாங்க. இப்போ 16, 19, 21, 24 எல்லாமே கூட்டணியிலே போயிருது. அதனால காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவுல பேசப்படலை. இன்றைக்கு திமுகவோட கூட்டணியில இருந்து காங்கிரஸ் கட்சி வெளியே போனதுக்கு அப்புறமா தான் திமுகங்கிறது இத்தனை நாளா வந்து மறைச்சு வச்சிருந்த பல உண்மைகளை அப்படி எடுத்து வெளியே சொல்றாங்க. ஆமா, நாங்க இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி காணாம போயிருக்கோம், சீமானினுடைய பிரச்சாரத்தினுடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற பல உண்மைகளை இன்னைக்குதான் அவர்கள் வந்து எடுத்து வெளியே பேசுறாங்க. அப்படி இன்னைக்கு என்ன பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல சீமான் அவர்கள் வந்து தேனிசை செல்லப்பா அவர்களுடைய நினைவு இந்த நிகழ்ச்சியில வந்து பேசும் பொழுது இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இருக்கக்கூடிய சீட்டுகள்லாம் திமுக போட்ட பிச்சை தான். நீங்க வந்து திமுகவினுடைய வாக்குகளை ஜெயிச்சுட்டு அப்படி தாவேக்கா பக்கம் அணி மாறுறது அப்படிங்கிறது அரசியல் களத்துல ரொம்ப ஒரு மோசமான பங்கு அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியும் திட்டுறாரு. அதிமுக இருந்து விலகி போன எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே ஒரு அரசியல்
தளத்துல இருந்து இப்படிலாம் வந்து கட்சி மாறி இன்னொரு கட்சி தாவறது அப்படிங்கிறது ஒரு தவறான அணுகுமுறை அப்படிங்கிற நோக்கத்துல எல்லாரும் விமர்சிக்கிறாரு. அதை தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, மாணிக்கம் தாகூருடைய பேரை சொல்லியே சீமான் அவர்கள் பேசிட்டார். மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து திமுக தயவுல ஜெயிச்சுட்டு திமுகவே திட்டுறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப மோசமானது அப்படிங்கிற மாதிரி பேசுறாப்புல. அதுக்கு தான் உடனே மாணிக்கம் தாகூர் இப்படி ரியாக்ட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. சீமான் வந்து காரைக்குடி ஒரு சொந்த தொகுதி, அங்கேயே நீங்க தோக்குறீங்க, நீங்கெல்லாம் வந்து எங்களை பேசலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த வாதத்துல சற்று நியாயம் இருக்குதான், இல்லைன்னு இல்லை. ஏன்னா சீமான் அவர்கள் சொந்த தொகுதியிலேயே இவ்வளவு பெரிய பின்னடை வரும் அப்படிங்கிறத, மக்கள் இந்த மாதிரி ஒரு முடிவை கொடுப்பாங்க அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. திருவொற்றியூர்ல கூட 49,000 வாக்குகள் சீமான் அவர்கள் வாங்கியிருந்தாரு. சொந்த தொகுதி காரைக்குடியில வந்து 30,000 வாக்குகள் அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய பின்னடைவு தான். அது விஷயம் இல்லை. ஸோ அந்த விஷயத்தை தாண்டி மாணிக்கம் தாகூர் அவர்கள் சொல்றதுக்கு, நீங்க கட்சி நடத்துறதே வந்து பாத்தீங்கன்னா காசு வசூல் பண்றதுக்காக தான் அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டாரு. அதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தரப்புல இருந்து இன்னும் அவர்கள் வந்து பதிலடி கொடுக்கல. அவர்கள் வந்து அடுத்த மீட்டிங்ல இதை பத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதற்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுக வந்து என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தேனிசி செல்லப்பா அவர்களினுடைய நினைவந்த நிகழ்ச்சியில சீமான் அவர்கள் பேசின பேச்சு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினரால் மட்டுமே வந்து பெரிய அளவில் பரப்பப்படல. ஒட்டுமொத்தமா எதிர்கட்சிகள் எல்லாராலையுமே வந்து அந்த வீடியோக்கள்லாம் ட்ரெண்ட் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட எதிர்கட்சிகள்லாம் பெரிய அளவுல ஒரு கட்சியை வந்து இன்னைக்கு கொண்டாடுறாங்க, அவருடைய பேச்சுக்கள் வந்து பரப்புறாங்க அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய பேச்சுக்களா இருக்கு. சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பிரஸ் மீட்டும் வந்து கொடுக்கறது இல்லை. அதை வந்து டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணிட்டாரு. இனிமே வந்து மேடைகளில் பேசுவோம், ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய சூழல்ல மட்டும் நான் வந்து பத்திரிகைகளை சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு எடுத்திருக்கிறாரு. அது ரொம்ப பலன் அளிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அன்றைக்கு அவர் பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் சமூக வலைதளங்கள்லையும் சரி, கட்சியினுடைய தலைவர்களும் சரி, எல்லாருமே அதை பத்தி வந்து பேசுறாங்க. அதுக்கு வந்து அவர் பேசின கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க, இல்ல ஆதரிச்சு பேசுறாங்க, ஆமா அது சரிதாங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அது ஒரு பேசு பொருளா வந்து ஆகுது. அவர் அடிக்கடி பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசும்போது இருந்ததை விட இப்பதான் வந்து அதிகப்படியா ஒரு பேசு பொருளா இருக்கிறார். அப்ப இதுதான் சரியான முறையா, இப்படிதான் வந்து நகரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. மக்களுக்கு அடிக்கடி வந்து கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் அதிகப்படியா அவைலபிளா இருந்த போது அதை கண்டுக்கல. ஆனா இப்போ வந்து மக்கள் அதை தேடுறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை வந்து அதிகப்படியா அதுக்கு வேல்யூ கொடுத்து அதை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. காங்கிரஸ் வெர்சஸ் நாம் தமிழர் அப்படிங்கிற அரசியல் இருக்கு இல்லையா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் உச்சத்துல இருந்துச்சு. ஸோ அது இந்த இடைப்பட்ட காலத்துல திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் கட்சி போனதுக்கு பின்னாடி அது திமுக வெர்சஸ் நாம் தமிழர் அப்படிங்கிற மாதிரியே மாறி காங்கிரஸ் கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் நாம் தமிழர் கட்சி எதிர்த்து அரசியல் பண்ண முடியாத சூழல் வந்து ஏற்பட்டுருச்சு. காரணம் என்னன்னா திமுக வந்து அவர் அப்படியே உள்வாங்கி வச்சிருப்போம். ஸோ அப்போ திமுக எதிர்த்தாலே அது காங்கிரஸ் எதிர்க்கக்கூடிய அளவில் வந்து நின்றதுனால தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் கட்சியும் பெரிய அளவில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்ன்ற மாதிரியோ இல்லை பத்திரிகை சந்திப்பு கூட பெரிய அளவு கொடுக்க மாட்டாங்க காங்கிரஸ் தலைவர்கள். அதனாலேயே ரொம்ப காங்கிரஸ் வந்து எந்த விதமான விமர்சனங்களுக்கும் உள்ளாகாம அமைதியாகவே இருந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தாவேக்கால இணையும் போது அவர்களுடைய வீச்சு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ என்னதான் வந்து திமுக சார்பில் காங்கிரஸ் கட்சி 10 எம்பிக்கள் வச்சிருந்தாலும் பெரிய அளவில் அவர்களுக்கு ஒரு பவர் சென்டர்லாம் அங்கே கிடையாது. இன்னொன்று அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலன்றது ஒன்று, அதையும் தாண்டி அவர்களுக்கு பெரிய அளவு ஒரு லாபியும் இருக்காது. அவர்களா பார்த்து ஒதுக்கக்கூடிய சீட்டுகள் தான் காங்கிரஸ் கட்சி வந்து வாங்கிப்பாங்க. ஜோதிமணி அவர்கள்லாம் வந்து சீட்டு பங்கீடு குறித்த விவாதத்தில் வந்து உள்ள கூட்டத்துக்கு போயிட்டு வெளியே வந்து நடுரோட்டில் நின்று பத்திரிகை சந்திப்புலாம் கொடுத்தாங்க, கத்துனாங்க. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு மரியாதை இல்லை, ஒரு மதிப்பு இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு எங்களுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பொது வெளியிலே வந்து அதெல்லாம் பேசிட்டு போனாங்க. ஸோ அந்த அளவிற்கு வந்து காங்கிரஸ் கட்சியை ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல வச்செல்லாம் திமுக வந்து ட்ரீட் பண்ணல. ஆனால் இன்றைக்கு தாவேக்கா வந்து அவருக்கு அந்த மாதிரி இடத்துல வச்சு பார்க்குறாங்க. தேசிய அளவில் அரசியல் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் கட்சியை வந்து ஒரு முக்கியமான டூலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா பார்க்குறாங்க, நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதில் வந்து ரொம்ப குறிப்பாக வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்துல 5 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் காங்கிரஸ்ல இருந்துச்சு. ஆனால் அவர்களுக்கு 2 அமைச்சரவை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான பொறுப்புகளையும் கொடுத்துருக்காங்க. இனி அடுத்து வரப்போற அந்த நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சியிலுமே வந்து மிக கணிசமான அளவில் மேயர் எண்ணிக்கைகளை காங்கிரஸ் கட்சி தாவேக்காட்ட இருந்து கேட்டு பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த அளவிற்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இங்க மறுபடியும் நாம் தமிழர் கட்சி ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. நேரடியா வந்து காங்கிரஸ் வர்சஸ் என்டிகே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிடிக்ஸை வந்து சீமான் அவர்கள் கட்டமைக்க முடியும். ஏன்னா காங்கிரஸ் தலைவர்களுமே இதுக்கு வந்து பதில் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இனி காங்கிரஸ் கட்சி மீது வைக்க விமர்சனங்கள் அப்படிங்கிறது தாவேக்கா மீதும் அது வந்து செல்லும். தாவேக்காவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விமர்சனங்கள்லாம் இனி ஏற்று அந்த மூட்டை வந்து சுமக்க வேண்டிய தேவை இருக்கும். ஸோ அரசியல் களம் அப்படிங்கிறது இப்போ இங்க டிவிக்கே ஒரு கேங்கா இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஒட்டு மொத்தமா நாம் தமிழர் கட்சி, திமுக, அதிமுக அப்படிங்கிற மாதிரி பாஜக, எல்லா கட்சிகளும் இன்னொரு பக்கமா வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தங்களுமே வந்து அரசியல் ரீதியான கேள்விகளை தொடர்ச்சியா வந்து தாவேக்காவை நோக்கி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்கும்போது அது உதயநிதியாவே இருந்தாலும் கூட அது ட்ரெண்ட் ஆகுது.
நீங்க உதயநிதி அவர்கள்லாம் வந்து ஸ்கோர் பண்ணி பேசி அவரெல்லாம் வந்து சூப்பரா அவரோட ஸ்பீச்சுக்கெல்லாம் ஃபயர் விட்டதெல்லாம் எப்போன்னு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவமே நடந்ததே கிடையாது. ஆனா விஜய் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது அவருக்கு எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதியே இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய அளவுல பேசப்படும் பொருளாகுது. காரணம் என்னன்னா அந்த ஒரு ஸ்பான்டேனியஸா ஸ்பாட்ல வந்து விஜய் அவர்கள் வந்து இவருக்கு எந்த பதிலும் கொடுக்கல. இவர் கேட்ட கேள்விகளுக்கு வந்து சட்டமன்றத்துக்குள்ள பதில் சொல்லாம வீட்டுக்கு போய் ட்விட்டர்ல தான் அறிக்கை வெளியிடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. அப்போ விஜய் அவர்களை அடித்து உதயநிதி அவர்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ மாதிரி ஒரு ஸ்கோர் பண்றாருன்றதை பார்க்க முடியுது. ஸோ அந்த இடத்துல தாவேகா வந்து பல இடங்கள்ல கேள்விகளுக்கு உள்ளாகுறாங்க. யாரு அதிகப்படியா இல்ல ரொம்ப மக்களோட பிரச்சனையை எடுத்து கொண்டு போய் டிவிகே வந்து லாக் பண்றாங்க, டிவிகே வந்து சரியான விதத்துல ஒரு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல தான் அரசியல் வந்து நீ அடுத்த கட்டமா நகர இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்ப டிவிகே வந்து ஆட்சி அமைத்து 1 மாத காலம் தான் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் டைமுக்கு டக்கு டக்கு டக்குன்னு போயிடும். ஸோ அடுத்த கட்டமா அவர்கள் எடுக்கக்கூடிய அரசியல் சார்ந்த முடிவுகள், தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே யாரு சரிவர எதிர்த்து எல்லா இடங்கள்லையுமே தங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை வந்து மாறாம வச்சிருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அதை என்டிகே வந்து சரியா பண்ணணும் அப்படிங்கிற பாதையில தான் அவர்கள் பயணிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ இதுல கூடுதலா இன்னொரு தகவல், முக்தார் அவர்களை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க நேற்றைய தினம். அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பலரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ஏன்னா மாரிதாஸ் அவர்களை கைது பண்றீங்க, திருச்சி சூர்யா அவர்களை கைது பண்றீங்க, முக்தாரை மட்டும் ஏன் நீங்க கைது பண்ணல அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்வி எழுந்ததற்கு பின்னாடி ஓகே இதுக்கு மேல நம்ம தாமதிச்சோம் அப்படின்னா சிக்கலாயிருங்கிற மாதிரி கர்நாடகாவில் போயிட்டு முக்தார் அவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அலிஷா அப்துல்லா அவர்களே இது அஃபீஷியலாக அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி முக்தார் அவர்களை கைது பண்ணிட்டோம்னு சொல்லி ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முக்தார் அவர்களை கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஆளும் தரப்புக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்ததெல்லாம் செய்திகள் வந்துச்சு. சவுக்கு சங்கர் அவர்களே அதெல்லாம் பதிவிட்டு இருந்தார். அப்போ அதையும் தாண்டி வெளியிருந்து வந்த அழுத்தம் இருக்கு இல்லையா, மாரிதாஸ் உடனே கைது பண்றீங்க, விஜய் அவர்களை ரொம்ப கொச்சையா ஆபாசமா சித்தரிச்ச முக்தார் அவர்களை எப்போ கைது பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி சமூக வலைதளங்கள் முழுக்க எழுந்துச்சு. அதன் அடிப்படையில் முக்தார் அவர்களையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் விசாரணை நடந்ததுக்கு அப்புறம் என்ன விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஸோ நம்ம அதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.